சேவையில் ஒரு விரலாவோ, கலங்கரை விளக்காய் ஒளியாவோ, ஆப்தாதா எதிரில் சமமாவோ, பாப்தாதா எதிரில் சமமாவோ, இது கண்கொள்ளா காட்சி வதனத்திலே ஆத்மஞான பயணமே, ஆத்மஞான பயணமே. தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே, தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே, அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே, அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே, அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. உயிரை கவரும் காந்தம் பாபா உன் பார்வை பட்டதுமே, உயிரை கவரும் காந்தம் பாபா உன் பார்வை பட்டதுமே. உறவை சொல்லி அழைத்தேன் பாபா மௌனமான மொழியிலே, நொடியில் புதிய பிறவியை தந்து உன் மடி மீது எடுத்தாயே, நொடியில் புதிய பிறவியை தந்து உன் மடி மீது எடுத்தாயே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே, அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. முரளியின் விருந்தை உண்டதும் பாபா முக்காலம் அறிந்தேனே, முரளியின் விருந்தை உண்டதும் பாபா முக்காலம் அறிந்தேனே. பொன்னொளி வீசும் பூமுகம் காண மூலகம் கடந்தேனே, முக்தியின் லோகத்தில் ஒளி அழகாய் நீ பூத்திரும். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ
से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति शांति ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு சர்வ சம்பந்தங்கள் என்கிட்ட வைங்கிறார். ஏன்னா பாபாவோட நினைவு நமக்கு அதிகமாக வரணும்னா, அவர் மீது நமக்கு அன்பு ஏற்பட வேண்டுமானால் அவரிடம் அனைத்து உறவுகளும் அனைத்து சம்பந்தங்களையும் நம்ம ஒரே ஒரு பாபாவிடம் வைத்தால்தான் அனைத்து விதமான விஷயங்களிலிருந்து நாம் ஈஸியாக விடுபட முடியும். ரெண்டாவது, எல்லா விதமான பிராப்தங்களும் கிடைக்கும். எல்லா சம்பந்தங்களினுடைய உதவிகளையும் நம்ம பெற முடியும். எல்லா சம்பந்தங்களோட சகஜமாக நம்ம பழகக்கூடிய விதங்களும் நல்லா இருக்கும். அதனால் பாபா கிட்ட நம்ம சர்வ சம்பந்தங்கள் வைக்கும்போது அதன் மூலமாக எல்லா சக்திகளையும் பெற முடியும். 28:5-24 பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சே பாப்புகே சர்வ சம்பந்தோக்கே பியார் கி சாக்ரின். இனிமையான குழந்தைகளே, பாபா அனைத்து சம்பந்தங்களினுடைய ஒரு அன்பான தித்திப்பு, இனிப்பு. ஏக் மீட்டே மாஷுக்கு யாद करो तो புத்தி சப் தரஃப் சே ஹட் ஜாயேகி. பாபா சொல்கிறாங்க, ஒரே ஒரு இனிமையான நாயகனை நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய புத்தியானது எல்லா பக்கங்களிலிருந்தும் எல்லா விஷயங்களிலிருந்தும் தானாகவே விடுபட்டுவிடும். அதனால் பாபா யார் இன்னைக்கு நாயகன் ரூபத்தில் வராரு. எத்தனையோ சம்பந்தங்கள் இருந்தாலும் நாயகன்னா நம்ம பாபாவை நினைக்கும் போது என்றுமே நம்மை காப்பாற்றக்கூடியவை, கைவிடாதவர், என்றும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர், துணைவனாக வரக்கூடியவராக இருக்கார். பாபா கொஸ்டின் கேட்குறாங்க, கர்மாத்தீத் பன்னைக்கா சஹஜ புருஷார்த் யுக்தி கவுன்சி ஹே. கர்மாத்தீத் நிலையை அடைவதற்கான சகஜமான முயற்சியும் சகஜமான வழியும் என்ன? பாய் பாய்க்கு திருஷ்டிக்கோ பக்கா கர்னேக்கா புருஷார்த்து கரோ. இதுதான் முக்கியமான விஷயம். பாபா ஒவ்வொரு முறையிலையும் நம்மளை ரொம்ப ஹையஸ்டாக கொண்டு போகிறதுக்கான தாரணா சொல்கிறார். சகோதரன் சகோதரி அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தை விட, அந்த உறவும் தூய உறவு தான், அதை விட இன்னும் ஹையஸ்ட் எதுன்னா சகோதரன் சகோதரன்.
அவங்களும் பாபா குழந்தை, சகோதர ஆத்மாங்கிற அந்த உயர்ந்த உணர்வு, அந்த உயர்ந்த எண்ணத்தோட, அந்த உயர்ந்த கான்சியஸோட நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பார்வையை நம்ம உறுதி பண்ணக்கூடிய முயற்சி செய்யணும். யாருக்கிட்ட நம்மளுடைய கவனம் திரும்பினாலும், யாரை பார்த்தாலும் சகோதர ஆத்மா, அவங்களும் பாபா குழந்தை. புத்தி से एक बाप के सिवाय और सब कुछ भूल जावे. ஒரே ஒரு பாபாவை தவிர நம்ம புத்தியானது எல்லா விஷயத்திலிருந்தும், அனைத்திலிருந்தும் விடுபட்டு மறந்துடணுங்கிறார் பாபா. எல்லாத்திலிருந்தும் புத்தி விடுபட்டுடணும், மறந்துடணும். कोई भी தேகதாரி சம்பந்தி ஆதுனாவே தப் கர்மாத்தீத் பனே. ஏன்னா நம்மளுடைய ஞானத்தோட குறிக்கோள், லட்சியம் என்ன? கர்மா தீத்து நிலையை அடையணும். இது சங்கம யுகத்தினுடைய ஒரு லட்சியமாகும். பாப் சமான் ஆகணும், கர்மா தீத்து நிலையை அடையணும், நஷ்ட மோகா நிலையை அடையணும். இதெல்லாம் நம்மளுடைய லட்சியம், குறிக்கோளாக வச்சிருக்கிறோம்னா எந்த தேகதாரினுடைய நினைவு நமக்கு வரவே கூடாது. எப்போ வரக்கூடாது? பாருங்க, அதுக்காக தான் நமக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுக்குறார் பாபா. சகோதராத்மா சகோதராத்மா நினைக்க 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 அந்த சகோதரத்துவம் நம்ம மனதில் தெளிவாயிடும், புத்தியில் பக்காவாயிடும், உறுதி ஆயிடும். அந்த சொரூபம் நமக்கு தானாகவே என்ன பண்ணிடுது? அந்த கர்மாத்திய நிலைக்கு கொண்டு போயிடுது. எல்லா உறவுகளும் சம்பந்தங்களினுடைய நினைவு நமக்கு மறந்துடுறது. अपने को आत्मा बाई बाई समझना यही पुरुषार्थ की मंजिल है. பாருங்க, நம்ம புருஷார்த்தம் ஏன் செய்யறோம்? நம்மளுடைய லட்சியத்தை அடையறதுக்கு தான் செய்யறோம். இப்போ என்ன புருஷார்த்தம் பண்றோம்? சகோதர ஆத்மா சகோதர ஆத்மா. பாபா சொல்றாங்க, தன்னையும் ஆத்மா சகோதர ஆத்மா நினைங்க, மற்றவர்களையும் நினைங்க. இதுதான் உங்களுடைய லட்சியமாகும். बाई बाई समझने से देखी दृष्टि विकारी ख्यालात खत्म हो जाएंगे. பாபா சொல்றாங்க, சகோதரன் சகோதரன்கிற ஒரு உணர்வு இருக்கும்போது தேகத்தினுடைய பார்வையோ அல்லது விகாரமான ஒரு எண்ணங்களோ அழிந்துவிடும். ஒரு தூய உணர்வை ஏற்படுத்தக்கூடியது தான் சகோதரத்துவம். ஆத்மாங்கிற பாயி, ஆத்மா பாயிங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சகோதர ஆத்மா, குணங்கள் நிறைந்த ஆத்மா, அவங்களும் சேவைக்கு நிமித்தம், அவங்களும் பாபாவோட செலெக்ஷன். மாதிரி நம்ம புரிஞ்சு நினைக்கும் போது எந்த ஒரு விகார எண்ணங்களும் வரக்கூடாது. இதுதான் நம்மளுடைய தாரணா, ஃபர்ஸ்ட் நியமம், தாரணை இதுதான். யாரை பார்த்தாலும் இவ்வளோ காலங்கள் நம்ம எப்படி இருந்தோம் அப்படி அல்ல, டோட்டலாக நம்மளுடைய ஸ்மிருதியை பாபா மாற்றிட்டார். நம்மளுடைய ஸ்திதி மாறிட்டு, நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் மாறிட்டு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறிட்டு, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாறிட்டு, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறிட்டு. அதனால பாபா நம்மளுடைய அந்த உயர்ந்த கான்ஷியஸை என்ன பண்ணுறாரு? அந்த சொரூபத்திலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்ஷியஸை மறந்துடக்கூடாது. ஒரு நாள் இருக்குது, ஒரு நாள் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அதற்காக பாபா நமக்கு பக்கா பண்ணுறாங்க. ओम शांति. डबल ओम शांति. डबल कैसे? तो तुम बच्चों की ही बुद्धि में है. டபுள் ஓம் சாந்தி சொல்றார். டபுள் ஓம் சாந்தி எப்படி? பாபா சொல்றார், குழந்தைகளாகிய உங்க புத்தியில தான் இந்த விஷயங்கள் இருக்குது. ஏன் டபுள் ஓம் சாந்தி? யார் சொல்றா டபுள் ஓம் சாந்தி? ஒன்று சிவபாபா, இன்னொன்று பிரம்மா பாபா, இருவரும் சேர்ந்து டபுள் ஓம் சாந்தி சொல்றாங்க. பாபா भी बच्चों को ही बैठ समझाते. शिवबाबा குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கிறார். पहले तो बाप का निश्चय होना चाहिए, क्योंकि बाबा बाप भी हैं, टीचर भी हैं, गुरु भी हैं. முதல்ல நமக்கு பாபா மேல, அப்பா மேல, பரமாத்மா மேல நிச்சய புத்தி இருக்க வேண்டும். இதான் மெயின் பாயிண்ட். நிச்சய புத்தி இருக்கணும். அப்பதான் பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் மேல, ஒவ்வொரு விஷயங்கள் மேல நமக்கு நம்பிக்கை வரும், தெளிவு வரும். இல்லை, பாபா தான் எனக்கு யாரு? அப்பாவாகவும் இருக்காரு, டீச்சராகவும் இருக்காரு, குருவாகவும் இருக்காரு. तो लौकिक रीति से अलग अलग होते. टीचर जवानी में किया जाता, गुरु 60 वर्ष की आयु के बाद करते हैं. பாபா சொல்றாரு, லௌகீக ரீதியில பார்க்கும்போது எல்லாமே தனித்தனி.
அப்பா வேற, டீச்சர் வேற, குரு வேற, கைடு வேற. பாபா சொல்கிறாங்க, இளைஞர் பருவத்தில் தான் நாம் டீச்சரை நோக்கி போகிறோம், நல்ல டீச்சர்கிட்ட அட்வைஸ் வாங்குகிறோம், நல்ல டீச்சர்கிட்ட படிக்கிறோம். அப்புறம் வயதான பிறகு 60 வயதுக்கு மேலே குருவை நோக்கி போகிறோம். நல்ல நல்ல விஷயங்களை கேட்குறோம், படிக்கிறோம், கீதை படிக்கிறோம், நல்ல விஷயத்தை கிரகிக்கணும்னு பக்தி செய்யணும், தீவிரமான பக்தி செய்ய தொடங்குறாங்க. ஏதோ जब आते हैं तीनों को इकट्ठे सर्विस करते. எப்பொழுது ஸ்ரீ பாபா பரமாத்மா இந்த பூமிக்கு வந்து விடுகிறாரோ, வந்த உடனேயே 3 காரியத்தையும் சேர்த்து செய்றார். 3 சேவைகளை சேர்த்து பாபா செய்றார். कहते हैं छोटे बड़े सब पढ़ सकते. என்ன சொல்றார், இந்த பூமிக்கு வந்த உடனே சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஞானத்தை படிக்கலாங்கிறார். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. ஜாதி, மத, இன, மொழி எந்த வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கற்றுத்தரக்கூடிய ஒரு கல்விதான் இந்த ஞான கல்வி, பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த கல்வி. बच्चों की ब्रेन अच्छी फ्रेश होती है. அப்படிப்பட்ட இந்த ஞான கல்வி, இந்த கல்வியின் மூலமா குழந்தைகளுடைய பிரைன் ஃப்ரெஷ் ஆயிடுதுங்கிறார் பாபா. ஏன்னா இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப ஆதாரம் பிரைன் இல்லையா? ஆத்மா பிரைனோட சப்போர்ட் இல்லாம இந்த உடலை இயக்க முடியாதே. அப்ப இந்த பிரைனு கூட இந்த ஞானம் கேட்க கேட்க ஃப்ரெஷ் ஆயிடுது. तो बच्चे समझ गए छोटे बड़े सब जीव की आत्मा जरूर है. சின்ன குழந்தையா இருந்தாலும் ஜீவாத்மா, பெரியவங்களா இருந்தாலும் ஜீவாத்மா தான். பாபா சொல்றாரு, அனைவரும் எனக்கு குழந்தைகள். வயதானவர்களும் பாபாவுக்கு யாரு? குழந்தைகள் தான். நமக்கு யாரு? சகோதர ஆத்மா. இன்னைக்கு நம்ம இதை நல்லா ஃபுல் டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். யாரை பார்த்தாலும் நம்மளுடைய கண்ணோட்டம், நம்மளுடைய ஆழ் மனதினுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் சகோதர ஆத்மாங்கிற உணர்வு இயல்பாக வரணும். அதுக்கு பயிற்சி நம்ம எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஆத்மா जीव में प्रवेश करती है. ஆத்மா ஒரு जीव में फर्क तो है ना. ஆத்மா இந்த உடல்ல பிரவேசிக்குது. ஆத்மா வேற, இந்த உடல் வேற இல்லையா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆத்மா அழிவற்றது இல்லை, ज्योति ले आत्मा. यहाँ तुम बच्चों को आत्मा और परमात्मा का ज्ञान दिया जाता है. இங்கே பாபா ஆத்மாக்கள் அனைவருக்கும் பரமாத்மாவினுடைய ஞானம் அளிக்கிறார். ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் ஞானம் அளிக்கின்றார். आत्मा तो अविनाशी है, बाकी शरीर यहाँ भ्रष्टाचार से पैदा होता है, वहाँ तो भ्रष्टाचार का नाम ही नहीं होता. गया जाता संपूर्ण निर्विकारी दुनिया. இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறப்பெடுக்கிறாங்களோ அனைவருமே விகார தன்மையோடு தான் பிறக்கிறாங்கங்கிறார் பாபா. ஆனால் அங்கே பாபா படைக்கக்கூடிய உலகம், அங்கே எந்த ஒரு கீழான காரியம் நடக்காது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி ஆத்மாக்கள். அதனால் சம்பூர்ண நிர்விகாரிகள் எங்கே வசிக்கின்றார்களோ, வாழ்கின்றார்களோ, அந்த உலகத்துக்கு பேர் சம்பூர்ண நிர்விகாரி உலகம். சிரேஷ்டாச்சாரி பிரஷ்டாச்சாரி அக்ஷரேனா, தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள்னு சப்தம் இருக்கு இல்லையா? ச பாத்தே பாபா ஹி சம்ஜாத்தே. இந்த எல்லா விஷயங்களையும் பாபா நமக்கு தெளிவுபடுத்துறார். बच्चों को सिर्फ ये पक्का निश्चय हो जाए कि हम आत्माओं का बाप हमको पढ़ाते. திரும்பி சொல்றாரு, இந்த விஷயத்தை நீங்க நிச்சயப்படுத்துங்க, ஆத்மாக்களின் தந்தையாகிய பகவான் எனக்கு படிப்பிக்கின்றார். முதல்ல பாபா மேல நிச்சய புத்தி இருக்கணும்னார். இப்ப என்ன சொல்றார்? பாபா தான் எனக்கு படிப்பிக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும். பாப் ஆத்தே ஹி ஹே புருஷோத்தம் சங்கம் யுகப்பர். பாபா வந்திருப்பதே புருஷோத்தம சங்கம யுகத்துல தான். तो इससे सिद्ध होता है घनिष्ठ से पुरुषोत्तम बनाते हैं. பாபா வந்திருக்கிறதே புருஷோத்தம சங்கம யுகத்துல அப்படின்னா இதை வச்சு என்ன நிரூபணம் ஆகுது? உயர்ந்த நிலைக்கு குழந்தைகளை தயார் பண்றார்.
दुनिया ही कनिष्ठ तमो प्रधान इसको रौरक नरक कहा जाता. கொடூரமான கடுமையான நரகம், வேதனைக்கு உட்பட்ட நரகம் இது. இங்கே நடக்கக்கூடிய ஒன்று நினச்சி பார்த்தா மனசுக்கு தாங்க முடியாதுங்கிறாரு. हमको वापस जाना है इसलिए अपने को आत्मा समझो. ஆகவே இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே வாழ்ந்து அனுபவிச்சு எல்லாமே முடிச்சிட்டோம். பாபஸ்வரர் புருஷோத்தம சங்கமயுகம் சாயங்காலம் வந்துடுச்சு, அடுத்து இருள் வந்துடும், வீட்டுக்கு கிளம்பணும்ல. பாருங்க, சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளார வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பாபா என்ன சொல்றார், சங்கமயுகம் வந்துவிட்டது, வாபஸ் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். ஆகவே தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பாபாயகில் என்னிலேயே பகவான் அழைத்து செல்ல வந்திருக்கார். எங்க போறது எப்படி போறது கேள்விக்கு இடமே இல்லை. ஹம் பாயி பாயி பக்கா நிச்சய கர்லோ. அவரோட நம்ம போகணும்னா நான் ஆத்மா பாய் பாயிங்கிற அந்த நம்பிக்கை கொண்டு வாங்க. ஏ தேகத்தோ ரஹேகி நஹி ஹே, இந்த தேகம் என்பது இருக்காது. फिर विकार की दृष्टि क्या கலாஷ் हो जाएगी-னா, அந்த தேகமே இருக்காதுன்னா விகார உணர்வு எல்லாமே அழிஞ்சிடும் இல்லையா. ஏஹே படி மஞ்சில், இதுதான் மிகப்பெரிய லட்சியம். இஸ் மஞ்சில் பர் போத்து தோடே பவுன் சக்தே. இந்த லட்சியத்தை மிக குறைவான குழந்தைகள் தான் சென்றடைகின்றனர். மேனத்துகே, ரொம்ப கஷ்டம் இருக்கு இந்த லட்சியத்தை அடையிறதுல. பிச்சாடிமே கோய்பி சீஜ் யாதுனாவே, கடைசியில் எந்த நினைவு நமக்கு வரவே கூடாது. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே கர்மா தீத் அவஸ்தா. இன்னைக்கு வாணி ரொம்ப முக்கியமானது. கர்மா தீத் நிலைனா என்ன? நான் ஆத்மா, பாயி பாயி, பரமாத்மா எனக்கு படிப்பிக்கின்றாருங்கிற உணர்வு எப்போதுமே நமக்கு இருந்துட்டு இருக்கணும். ரெண்டாவது, எந்த தேகதாரினுடைய நினைவு, எந்த விஷயத்தோட ஒரு உணர்வு, ஒரு துக்கம் நமக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் பாபா முரளி சொல்றார் நமக்கு, இது தேகபி வினாஷி செபி மமத்து நிக்கால். இந்த தேகம் கூட அழிஞ்சிடும், இது மேலே பற்று வச்சிருந்தா கூட அதை எடுத்துருங்கன்ட்டாரு. புராணே சம்பந்தமே மமத்தோ நெய் ரக்னாகே, பழைய சம்பந்தங்கள்ல பற்று வைக்காதீங்க. அப்தோ நய சம்பந்தமே ஜானாகே, ஏன்னா பழைய சம்பந்தங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடிய சம்பந்தங்கள் தான். ஆகவே பாபா சொல்றார், நீங்கள் புது சம்பந்தத்திற்கு செல்ல போகிறீர்கள். புராண அசுரி சம்பந்த ஸ்ரீ புருஷ்கா கித்தனா சீச்சி ஹே. பழைய அசுர சம்பந்தங்கள்ல கணவன் மனைவிங்கிற அந்த சம்பந்தம் கூட பாருங்க ரொம்ப மோசமான சம்பந்தம் தான். பாபா கேத்தேகே அப்பனைக்கும் ஆத்மா சம்ஜோ. அதனால பாபா சொல்றார், தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, வாபஸ் ஜானாகே. ரெண்டாவது, நீங்கள் ஆத்மா வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆத்மா ஆத்மா சம்ஜேங்கே, समझते जाएंगे, समझते रहेंगे तो फिर शरीर का बाण नहीं रहेगा. எங்கே போனாலும் நான் ஆத்மா, சகோதர ஆத்மா, நான் சத்தியுக ஆத்மா, நான் சதோ பிரதான ஆத்மா, நான் தேவாத்மா, சிரேஷ்டாத்மான்னு நம்ம நினைக்க 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 பாபா சொல்கிறாங்க, இந்த சரீர பற்று என்பது இருக்கவே முடியாது. ஸ்திரீ புருஷ்கி கஷிஷ் நிக்கல் ஜாயகி. கணவன் மனைவிங்கிற அந்த ஈர்ப்பு என்பது விலகிவிடும். लिखा हुआ है अंत काल जो स्त्री सिमरे ऐसे चिंतन में जो मरे, इसलिए कहते हैं अंत काल गंगा जल मुख में हो, ஸ்ரீ கிருஷ்ண கி யாது ஹோ. கடைசி நேரத்தில் மனைவியினுடைய நினைவோ அல்ல கணவனுடைய நினைவோ நமக்கு வந்தது என்றால் என்னாகும் நிலை? கடைசி நேரத்தில் பரமாத்மா பாபா நினைவு நமக்கு வர வேண்டும். எந்த தேகதாரினுடைய நினைவு வரக்கூடாது. அப்பதான் சிரேஷ்ட பதவி, சிரேஷ்ட நிலை. ஆகவேதான் என்ன சொல்லுவாங்க, அந்த கடைசி நேரத்துல கங்கை நீர் வாயில இருக்க வேண்டும், ஸ்ரீ கிருஷ்ணருடைய நினைவு இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. பக்தி மார்க்கமே தோ ஸ்ரீ கிருஷ்ணக்கு யாத் ரஹத்தி ஹை. பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை தானே நினைக்கிறாங்க பகவான்னு. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாச்சு ககுதேத்தே. அதனால என்ன சொல்றாங்க, ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகா வாக்கியம்னு சொல்றாங்க.
யஹா தோ பாபா கேத்தே ஹி தேக்கோ பி யாத் நஹி கரோ. இங்கே பாபா சொல்றார், தேகத்தை நினைக்காதீங்க, अपने को आत्मा समझो, सब तरफ से दिल हटाते जाओ. தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சு நினைங்க. எல்லா விஷயத்திலிருந்தும் உங்கள் புத்தியை, எல்லா திசைகளிலிருந்தும், எல்லா விஷயத்திலிருந்தும் உங்கள் புத்தியை விடுவித்து கொண்டே போங்க. சபி சம்பந்தோं का प्यार एक में जैसे सैक्रिन हो जाता है. எந்த சம்பந்தம் வேண்டுமானாலும் ஒரே பாபா சாக்ரின். அவருடைய சம்பந்தம் மிக இனிமையானது. அவரோட எல்லா சம்பந்தங்களையும் ஈடுபடுத்த வேண்டும். சப்கா மீட்டா और फिर सबका மாஷுக் भी है. எல்லாருக்கும் ரொம்ப அன்பானவராகவும் இருக்காரு, அதே நேரத்தில் அவர் அனைவரின் நாயகனாகவும் இருக்காரு. மாஷுக் ஏக்கி ஹே, நாயகன் ஒரே ஒருவர் தான். परंतु भक्ति मार्ग में नाम इतने रख दिए, भक्ति का विस्तार बहुत है ना. பக்தி மார்க்கத்தில் நிறைய நாமங்கள் கொடுத்துட்டாங்க. பவசுரர் பக்திங்கிறது விஸ்தாரமானது இல்லையா? யஜ்ஞ தப் தான் தீர்த்த விரத் கர்ணா சாஸ்திர பண்ணா ये सब பக்தி की सामग्री है. யாகம் அளப்பது, தவம் செய்வது, தானம் புண்ணியம், தீர்த்த யாத்திரை செய்வது, விரதம் அனுஷ்டிப்பது, சாஸ்திரங்களை படிப்பது, இவைகள் அனைத்தும் பக்தியினுடைய வழிமுறைகளாகும். எல்லாமே பக்தியாகும். ஞான் கி சாமகிரி தோ குச் பி நஹி. பாபா சொல்றார், இன்னைக்கு உலகத்துல ஞானத்தோட பழக்கம், ஞானத்தோட விஷயங்களே இன்னைக்கு எதுவுமே இல்லை. எஹ்பி தும் நோட் கர்த்தே சம்ஜானே லியே. இதை கூட நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. எதுக்காகன்னா மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக. பாக்கி துமாரே காகஜ் ஆதி குச் பி ரகேங்க நஹி. மற்றபடி நீங்க எழுதக்கூடிய நோட்டு கூட இருக்காதுங்கிறார் பாபா. பேப்பர்லாம் இருக்காது, எல்லாம் போயிடும். இப்படி நோட்டு மட்டும் இருக்குமா என்ன? நீங்கள் எழுதுகிற மானி பேப்பர் மட்டும் இருக்குமா என்ன? பாபா समझाते बच्चे तुम शांति धाम से आए थे, शांति ही थे, शांति के सागर से तुम शांति का पवित्रता का वर्षा लेते हो. பாபா புரிய வைக்கிறார், குழந்தாய், சாந்தி தாமத்திலிருந்து நீ வந்தாய், சாந்தியாக வந்தாய். சாந்தி கடலிடமிருந்து நீ சாந்தமாக பவித்திரத்தாவினுடைய அந்த ஆஸ்தியை நிறைத்து வந்தாய். அபித்தும் வருஷே லே ரகேகோ. இப்பொழுது மீண்டும் அதே ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? ஞான்பி லே ரகேகோ. ஸ்டேட்டஸ் சாமனே கடாகே. ஞானம் கூட நம்ம இப்போ பாபாட்டேருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய லட்சியம், நம்ம என்ன அடைய போகின்றோம்ங்கிறது நம்ம எதிரில் இருக்குது. ஏ ஞான் சிவாய் பாப்கே ஒரு கோய் தேன சகே, ஏ ரூஹானி ஞான். இந்த ஆன்மீக ஞானத்தை பாபா தவிர வேறு யாராலுமே கற்றுத்தரவே இயலாது. ரூஹானி பாப் ஏக்கி பாராத்தே ரூஹானி ஞான் தேனேலியே. ஆன்மீக தந்தை 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வருகிறார். ஞானம் தருவதற்காகவே வரார். இன்கோ கேத்தேகி பதீத் பாவன். ஆகவேதான் பாபாவை சொல்கின்றோம் பதீத பாவனன் என்று. சுபக்கு பச்சோं को बाय ड्रिल कराते, वास्तव में इसको ड्रिल भी नहीं कहा जावे. அமிர்த வேளையில் உள்ளபடியே குழந்தைகளுக்கு பாபா ட்ரில் பண்ண வைக்கிறார். ஆனால் இதை ட்ரில் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பாப் சிரஃப் கேத்தே பச்சே अपने को आत्मा समझ मुझे याद करो. இதை தான் பாபா சொல்கிறார், குழந்தைங்களே உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினச்சா போதும். வேற எந்த கஷ்டங்கள் இங்கே உங்களுக்கு நான் கொடுக்கல. அதனால் ட்ரில் அப்படின்னா கூட என்ன, கை காலாம் அசைக்கணும், கை தூக்கணும் இல்லையா, கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுது. பாபா சொல்கிறார், அந்த கஷ்டம் கூட நான் கொடுக்கல, அதனால் இதை ட்ரில் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. वास्तव में इसको ड्रिल भी नहीं कहा जावे. इतना सहज है, तुम आत्मा हो ना, कहाँ से आए हो. பாபா உணர்த்துறார் பாருங்க, ஞானம் எவ்வளோ சகஜமானது. என்ன சொல்றார், குழந்தைங்களே நீங்கள் ஆத்மா இல்லையா? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க தெரியுமா? உங்கள் வீடு எங்கே? ஏன் வந்தீங்க? எந்த லட்சியத்தோடு வந்தீங்க? திரும்பி எங்கே போக போகிறீங்க? இதெல்லாம் வேற யாருக்கா தெரியுமா? பாபா புரிய வைக்கிறார். நமக்கு கேட்டாப்ப என்ன டான்னு சொல்லிடும். எங்கிருந்து வந்தோம்? பரந்தாமத்திலேருந்து. ஏன் வந்தோம்? தனது பாட்டை ப்ளே பண்ணியே ஆகணும் ட்ராமாவில்.
ऐसे कोई भी पूछेंगे नहीं, இந்த மாதிரிலாம் வேற யாருமே கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க உங்கள்கிட்ட. परलौकिक बाप ही बच्चों से पूछते हैं, बच्चों परंदाम से आए हो ना. பரலௌகிக பாபா தான் குழந்தைங்கள்ட்ட கேட்குறாரு, குழந்தாய் பரந்தாமத்திலிருந்து வந்தீங்க இல்லையா, ஷரீர் மே பாட்டு பஜானே, இந்த தேகத்துல பாட்டை ப்ளே பண்றதுக்காக. பாட்டு பஜாத்தே பஜாத்தே நாட்டக் பூரா हुआ. பாட்டை ப்ளே பண்ணி நாடகமே முடிஞ்சிடுச்சு. ஆத்மா பத்தீத் பண்ணி तो शरीर भी पतित बना. ஆத்மா பத்தீத்தமாயிட்டு शरीरமும் பத்தீத்தமாயிட்டு. सोने में ही अलाई पड़ती है, इसको गलाया जाता है. இப்படி ஒரு தங்கத்துல வந்து களிம்பு அழுக்கு வந்துருச்சுன்னா அது மேல என்ன பண்றாங்க, பெல்ட் பண்றாங்க, உருக்குறாங்க அதை. பாபா சொல்றார், ஆத்மா பத்தீத் பனி ஷரீர் பி பத்தீத் பனி. ஆகவேதான் ஆத்மா தூய்மையை இழந்து விட்டது. சன்னியாசி லோக் ऐसे अर्थ कभी नहीं समझाएंगे. மற்ற யாருமே இந்த மாதிரி பாபா தெளிவா புரிய வைக்கிற மாதிரி யாருமே இது வரைக்கும் நமக்கு சொல்லித்தரல. वो तो ईश्वर को जानते ही नहीं है. மற்ற யாருமே ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கல. பாபா से योग रखो ये मानते ही नहीं है. பகவானிடம் தொடர்பு வைங்க, புத்தியை இணைங்க, புத்தியை கனெக்ட் பண்ணுங்க என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. बाबा जो सिखलाते वो तो और कोई सिखला ना सके. इसमें तो प्रैक्टिकल में मेहनत करनी होती है. பாபா இதெல்லாம் கற்றுத்தராரோ அந்த மாதிரி யாராலுமே கற்றுத்தர முடியாது. ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யும்போது தான் இதில் நமக்கு சில கஷ்டங்கள் கூட ஏற்படுது. பாபா तो कितना सहज करके समझाते. ஆனால் கஷ்டமானது கூட பாபா ஈஸியாக சொல்ல வச்சிடுறார், செய்ய வச்சிடறார், புரிய வச்சிடுறார். गाते भी हैं पतित पावन सर्व शक्तिवान उसे ही ஸ்ரீ ஸ்ரீ कहा जाता. பகவானுடைய குணத்தை பாடிக்கொண்டே இருக்கலாம். சர்வ சக்திவான் பதீத பாவனன். ஆகவே அவரை ஸ்ரீ ஸ்ரீ என்று நாம் அவரை அழைக்கின்றோம். ஸ்ரீ கஹா ஜாத்தா தேவாத்மாவுக்கோ. அதனால ஸ்ரீன்னு சொன்னாலே தேவதைகளுக்குத்தான் சொல்ல முடியும். டபுள் ஸ்ரீனா சிவபாபாவுக்கு उनको शोभता है. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ ராதே சொன்னா அழகா இருக்குதுங்கிறார் பாபா. உனக்கு ஆத்மா ஷரீர் தோனும் பவித்திர. ஏன் ஸ்ரீ போடுறோம்? ஆத்மாவும் சுத்தமா இருக்கு, சரீரமும் சுத்தமா இருக்கு. ஆத்மாவுக்கு तो कोई निर्लेप कह न सके. ஆத்மாவை நிர்லேப் எதுவும் ஒட்டாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா சன்ஸ்காரமும் ஆத்மால பதியுது. சௌரஸ் ஜனம்ல 84 பிறவினுடைய ரெக்கார்டிங் இருக்குது. பரந்து மனுஷன ஜானே காரன் அன்ரைட்டியஸ் பன் படேகே. இதெல்லாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால தான் தவறான காரியங்களை ஈடுபடுறாங்க. ஏக்கு பாபா ஹி ஆக்கர் ரைட்டியஸ் மனாத்தே. அப்புறம் பாபா வந்து மீண்டும் உண்மையான யதார்த்தமான அர்த்தத்தை சொல்லி சொல்லி என்ன பண்றாரு, தவறான வழியில போன வண்டியை நேர் வழிக்கு நேர்மைப்படுத்துறார். ராவன் அன்ரைட்டியஸ் பண்ணாத்தே சித்திரத்தும் துமாரே பாஸ் ஹே. ராவணன் அன்ரைட்டியஸ் ஆக்குறார். சித்திரங்கள் கூட நம்ம கிட்ட இருக்குது. பாக்கி தோ த சிஸ்வாலா ராவனுக்கு யோத்தான் நகி. 10 தலையுடைய ராவணனே கிடையாது. 10 தலை யாருக்காவது இருக்க முடியுமா கேட்குறார் பாபா. அதே போல மகாவிஷ்ணுக்கு எத்தனை 4 புஜங்கள் இருக்க முடியுமா? பிரம்மாவுக்கு 4 தலைகள் இருக்க முடியுமா? சத்தியுமே तो रावण है नहीं, ये तो क्लियर है. सत्युगத்துல ராவணனே இல்லை, तो தெளிவா இருக்குது. परंतु जो सुनने वाले होंगे वह कहेंगे यहाँ का सैम्पलिंग है. பாபா சொல்றார். ஆனா யாரெல்லாம் இதெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களா, இங்கதான் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க என்ன? कोई थोड़ा सुनेंगे, कोई बहुत ही सुनेंगे. சில பேர் கொஞ்சமா கேட்பாங்க, சில பேர் அதிகமா கேட்பாங்க. பக்தி மார்க்கா தேக்கோ விஸ்தார் கித்தனா है. நான் பக்தி மார்க்கத்துல பாருங்க எவ்வளவு விஸ்தாரம். अनेक प्रकार के भक्ति अनेक विधमा सब पहले से ही सुना है. भागते थे. பாபா சொல்றார், சில நாங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கோம்ல, முதல்ல எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம்லன்ட்டு என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணகிலிபி கேத்தேனா பகாயா. ஸ்ரீ கிருஷ்ணர் கூட சொல்லப்பட்டது இல்லையா அவர் விரட்டினார்னு. फिर ऐसे श्री कृष्ण को प्यार क्यों करते? அவர் தான் எல்லாருமே விரட்டினாரே, ஏன் அவர் மேலே அன்பு வருது உங்களுக்கு? பூஜ்யத்தை क्यों, அவரை ஏன் அப்புறம் பூஜை பண்ணணும்? तो बाबा समझाते இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண तो फर्स्ट प्रिंस. கிருஷ்ணர் யாரு?
முதல் பிரின்ஸாக இருக்கார். யாரா இருக்காரு? ஃபஸ்ட்டு பிரின்ஸ் அவரு. பாருங்க எவ்வளோ தெளிவாக்கத்தை பாபா நமக்கு கொடுத்துட்ருக்காரு. இங்கே ஹிஸ்ட்ரியில் சொல்லும்போது சொல்கிறாங்க இல்லையா, பாபா இப்படிலாம் செஞ்சார், எல்லாரையும் வர வைக்கிறார், எல்லாரையும் இது பண்ணுறாரு. வந்து யஜ்ஞத்தில் புரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லாத போல் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. பாபா தெளிவாக சொல்கிறாரு. புரியாத மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு பிரின்ஸ் அவர். கித்தனா புத்திவான் ஹோகா, அவர் எவ்வளோ புத்திவானாக இருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு பிரின்ஸ்னா சாரே விஸ்வக்கா மாலிக் கே கம் புத்திவான் ஹோகா. அவர் போய் எல்லாரையும் விரட்டுவார், பானையை உடைப்பார், வெண்ணையை திருடுவார், இப்படிலாமா? ஃபஸ்ட்டு பிரின்ஸ்னா எவ்வளோ புத்திசாலியாக இருப்பார் அவர். குறைச்ச புத்தியுடையவராக இருந்திருப்பாரா என்ன? வஹாவுனுக்கு வஜீர் ஆதி ஹோத்தே நெகி. அங்கே மந்திரியே கிடையாது வழி கேட்கறதுக்கு. அங்கே வழி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை யார்ட்டையும் போய். ராய் லேக்கர் ஃபிர் சம்பூரன் பண்ணா ஃபிர் ராய் கியா லேங்கே. பாபாவோட வழிப்படி நடந்து தான் சம்பூர்ண நிலையை அடைஞ்சார். அப்புறம் போய் அவர் யார்கிட்ட வழி கேட்கணும் அவசியம் இல்லை. ஆதா கல்ப் கோய்க்கு ராய் நகி லேனி சோத்தி. பாபா சார் அரை கல்ப்பா நீங்கள் யாருக்கிட்டையும் வழி கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளோ புத்திவானாக ஆயிடுவீங்க. ஏன்னா ஞானம் என்ன பண்ணுது, சகல கலைகளையும் சகலகலா வல்லவனாக நம்மளை ஆக்குது. ஸ்வரக் நரக்கா நாம்பி ஹுவானா. சொர்க்கம் நரகம்ங்கிற பேரை கூட கேட்டிருக்கீங்க இல்லையா? ஏதோ ஸ்வர்கு ஹோன சகே, இந்த உலகம் சொர்க்கம்னு சொல்ல முடியுமா? पत्थर बुद्धि हैं जो समझते हैं यहाँ हमको धन है, महल आदि सब हैं स्वर्ग. பாபா சொல்ற புரிஞ்சுக்காதவங்க தான் என்ன பண்ணுறாங்களாம், பணம் இருந்தால் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கோம், மாளிகை இருந்தால் சொர்க்கத்தில் இருக்கோம், எல்லா சாதனங்கள் வசதிகள் இருந்தால் சொர்க்கத்தில் இருக்கோம். பரந்து தும் ஜான்தே ஹோ சொர்க்கத்தோயே நை துனியானா, உங்களுக்கு தெரியும் சொர்க்கம் என்பது. பாபா சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார், புது யுகம். சொர்க்கமே சப் சத்கதிமே ஹோத்தே. சொர்க்கத்தில் எல்லாருக்குமே சத்கதி தான். நரக் ஸ்வரக் நரக் இக்கட்டா தோடை ஹோகா, ரெண்டும் ஒன்றா இருக்க முடியுமா? स्वर्ग किसको कहा जाता, इसकी आयु कितनी है, सब बाबा ने तुम्हें समझाया. சொர்க்கம் என்பது எவ்வளோ காலங்கள், எவ்வளோ ஆண்டு காலங்கள், இதெல்லாம் பாபா தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கார். துனியா தோ ஏக்கி ஹே நரக்கோ சத்திய புராணி துனியா கலி கஹா ஜாத். உலகங்கிறது ஒன்று தான், அதை சொர்க்கம்னு நரகம்னு சொல்லப்படுது. பக்தி மார்க்க கலாஷோனாக, பக்தியெல்லாம் இனி இருக்காது. பக்திக்கே பாட்சாகிய ஞான், பக்திக்கு பிறகுதான் ஞானம் என்பது ஏற்படுது. சபி ஜீவ ஆத்மாயே பாட்டு பஜாத்தே பஜாத்தே பத்தீத் பனிகே. எல்லா ஜீவன்களும் ஜீவாத்மாக்களும் நடிச்சு கீழே இறங்கிட்டாங்க. பாபானே சம்ஜாயா தும் சுக்கு ஜாஸ்தி பார்த்தே ஹோ. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே நீங்கள் சுகத்தை 3/4 பங்கும் துக்கத்தை 1/4 பங்கு தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. துக்கு ஜாஸ்தி ஹோத்தா ஹே, ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் துக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆதா ஹோ தோ மஜா ஹி கேசே. ரெண்டு சமமாக இருந்தால் அதில் மஜா ஆனந்தமே இருக்காது இல்லையா? मजा तपे जबकि स्वर्ग में दुख का नाम निशान नहीं रहता. तब तो स्वर्ग को सब याद करते. பாபா சொல்றார், சொர்க்கத்தில் துக்கங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அதனால தான் எல்லாருமே சொர்க்கத்தை நினைக்கிறாங்க, சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்றாங்க. நை துனியா புராணி துனியா கேத்த பேகத் கா கேல். பாபா சொல்ற எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு கேல் விளையாட்டு. ஜிஸ்கோ கோய் ஜான் ந சகே. யாருமே இதெல்லாம் புரிஞ்சிக்கல. பாரதவாசியும் கோகி சம்ஜாத்தே. பாபா பாரதவாசி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாக்கி जो सब हैं आधा कल्प में भी आते हैं. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அரை கல்பத்துக்கு பிறகு தான் வரவே செய்கிறாங்க. ஆதா கல்பமே தோ சூரியவம்சி சந்திரவம்சி. பாபா சொல்கிறார், அரை கல்பம் சூரியவம்சி சந்திரவம்சம் இருந்தது, அதுக்கு பிறகு அரை கல்பம் தான் மற்றவங்களாம் இறங்குறாங்கங்கிறார் பாபா. நீங்களாம் பவித்திரமாக இருக்கீங்க, इसलिए तुम्हारी आयु बड़ी रहती है. தூய்மையாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்குது. और दुनिया भी नहीं है. ஆக உலகமும் புதிய உலகமாக இருக்குது. வஹா எவ்ரிதிங் நியூ. அங்கே ஒன்றுமே நியூ தான். அனாஜ் பானி தர்னி ஆதி சப் நயா. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு தானியங்களிலிருந்து தண்ணீர் முதல் பூமி முதல்
ஆகாஷம் வரை எல்லாமே புதுசா இருக்குது. आगे चलकर तुम बच्चों को सब साक्षात्कार कराते रहेंगे कि ऐसे ऐसे होगा. இன்னும் போற காலத்துல எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும். என்ன காட்சி? இப்படிலாம் சொர்க்கம் ஏற்படும் அப்படிங்கிற காட்சி. சுருமே குயே பேர் பிச்சாடுமே ஒன்னே சாயே. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் காட்சி கிடைச்ச மாதிரி இப்பயும் கிடைக்கணும் இல்லையா? நஸ்தீக் ஆயங்க तो खुशी होती रहेगी. நம்ம யஜ்ஞத்துக்கு நெருங்க நெருங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மனுஷிய. பாகர் தேஷே अपने देश में आते हैं तो खुशी होती है ना. இப்படி தூர தேசம் போயிட்டு தன்னோட தேசத்துக்கு திரும்பும்போது அவ்வளோ சந்தோஷம் வருது இல்லையா? कोई बाहर में कहाँ मरते तो इनको एरोप्लेन में भी अपने देश में ले आते. இந்தியாவிலேருந்து ஃபாரின் போய் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட பாடி திரும்பி என்ன பண்ணுறாங்க? பாரதத்துக்கு கொண்டு வராங்க. சப்சே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவித்திர தர்ணி பாரத். ஏன்னா எல்லாத்தையும் விட மிக தூய்மையிலும் தூய்மையான பூமி பாரதம் தான். பாரத் கி மகிமாக்கோ தும் பச்சோं के सिवाय और कोई जानते नहीं. பாரதத்தோட மகிமை பற்றி உங்களை தவிர யாருக்குமே இதை பற்றி தெரியாது. வண்டர் ஆஃப் தி வேர்ல்டு ஹேனா, உலகத்திலே முதல் அதிசயம் இல்லவா? इसका नाम स्वर्ग. அதோட பேர் என்ன? ஸ்வர்க்கம். जो वंडर्स दिखाते सब नरक के. யாரெல்லாம் அதிசயங்கள் காட்டுறாங்களா? நரகத்தோட அதிசயம் தான் அது. கஹா நரக்கே வண்டர்ஸ், கஹா ஸ்வர்கே ராத் தின் கா ஃபரக். சொர்க்கத்தோட அதிசயம் என்ன, நரகத்தோட அதிசயம் என்ன? இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வேறுபாடு. நரக்கே வண்டர்ஸ் பி போத் மனுஷிய தேக்னே ஜாத்தே ஹே. நரகத்தினுடைய வண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அதிசயங்களெல்லாம் பார்க்க போகிறாங்க. கித்தனை டேர் மந்திர் தோ மனுஷிய ஒத்தே நஹி ஹே. பாபா சொல்கிறாரு, இன்னைக்கு எவ்வளோ கோயில் பாருங்கள், எவ்வளோ கோயில், அவ்வளோ கூட்டம். ஆனால் அங்கே கோவில் கிடையாது. நேச்சுரல் பியூட்டி ரேத்தி ஹே. பாபா சொன்னாங்க, சத்தியுகத்தில் நேச்சுரலான அழகு இருக்குது. மனுஷ போத்தோடைய ஒத்தேக. மனிதர்களும் ரொம்ப குறைவான பேர் தான். சுகந்த ஆதிக்கு பி தர்கானே ரேத்திகே. அங்கே வாசத்துக்கெல்லாம் இப்போ பாருங்கள், நம்ம சாம்பிராணி காட்டுறோம், அகர்பத்தி வைக்கிறோம், இதுக்கெல்லாம் அங்கே அவசியம் கிடையாது. ஹரேக்கோ அப்னா அப்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பகிச்சா ரேத்தா. ஒவ்வொருத்தங்களுக்குமே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸான கார்டன் தோட்டம் இருக்குங்கிறாரு பாபா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் ஹோத்தே. ஃபர்ஸ்ட் கிளாஸான கார்டன் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸான புஷ்பங்கள் இருக்கும். வஹாங்கி தோ ஹவா பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோகி. அங்கே காற்று கூட அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்கிறாரு. கர்மி ஆதி கபி தங் நீ கரேங்க. இப்படியெல்லாம் சூரிய வெப்பம் வந்து அங்கே தொல்லையே கொடுக்காது. சதைவ் பஹாரி மௌசம் ரகேகா. எப்போதுமே அங்கே வசந்த காலமே இருக்கும். அகர்பத்தி கி பி தர்கார் நகி. அகர்பத்திக்கு கூட அங்கே அவசியப்படாது. அவ்வளோ புஷ்பங்களுடைய நறுமணம் வீசிட்டே இருக்கும். சொர்க்கா तो नाम सुनते ही मुख में पानी होता है. சொர்க்காங்கிற பேரை கேட்டாலே வாயில எச்சில் வருது. तुम कहेंगे ऐसे स्वर्ग में तो जट पहुंचे. இதெல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு என்ன வருது? இந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம சீக்கிரம் போயிடணும்னு. क्योंकि तुम स्वर्ग को जानते हो, परंतु दिल कहती है अभी हम बेहद के बाबा के साथ हैं. உள்ள ஒரு பக்கம் சொல்லுது நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்ட்டு, ஆனால் இன்னொரு பக்கம் உள்ள என்ன சொல்லுது? இப்போ எல்லையற்ற பாபா இருக்காரே, அவரை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு. பாபா படாத்தே ஹேனா, எப்படிப்பட்ட அருமையான அழகான நாலேஜ் கொடுக்குறார். எஸ் அ சான்ஸ் ஃபிர் தொடைகி மிலேகா. இப்படிப்பட்ட சான்ஸ் அடுத்தெல்லாம் கிடைக்குமா என்ன? யஹா மனுஷியக்கோ படாத்தே. இங்கே மனிதர்களுக்கு படிப்பிக்கிறாங்க. வகான் தேவதாவுக்கோ படாயிங்க. அங்கே தேவதைகளுக்கு படிப்பிப்பாங்க. யஹா தோ பாபா படாத்தே. ஆனால் சங்கம யுகத்தில் தான் பகவான் படிப்பிக்கின்றார். ராத் தின்கா ஃபரக்கு ஹே. கித்தனி குஷி ஹோனி சாஹியே. எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணுங்கிறார் பாபா. ஏன்? மனுஷன் படிப்பிப்பதற்கும் தேவர்களுக்கு படிப்பிப்பதற்கும் பகவான் வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு படிப்பிப்பதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம யாருடைய பாடத்தை படிக்கிறோம்? பகவானுடைய பாடத்தை. 84 பிறவிகள் நீங்கள் எடுத்துள்ளீர்கள்ங்கிறார் பாபா. தும்ஹி வேர்ல்டு கி ஹிஸ்ட்ரி ஜாரஃபிக்கோ ஜான்தே ஹோ. நீங்கள் தான் உலகத்தோட சரித்திர பூகோளம் தெரிஞ்சவங்க நீங்கள் தான். அப்படி தோ அநேக பார் ராஜ்ய லியா ராவன் ராஜ்யமே ஆவே. அநேக முறை ராஜ்யத்தில் நாம் இருந்து வந்தோம், அநேக முறை ராஜ்யத்தை இழந்து ராவணன் ராஜ்யத்துக்கு போயிட்டோம்.
பாபா कहते हैं तुम एक जन्म पवित्र बनो. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையாக இருங்க. 21 ஜனம் தும் பவித்ர பன் ஜாயங்கே. 21 ஜென்மத்திற்கு நீங்க என்ன ஆயிடுவீங்க? தூய்மையான ஆத்மாவாக ஆயிடுவீங்க. क्यों नहीं बनेंगे? ஏன்னா ஆக மாட்டீங்களா என்ன? பரந்து மாயா ஐசி ஹே. ஆனா மாயா அப்படிப்பட்டது. ஆரம்பத்துல பாபா சொன்னார்லே, பாய் பெஹன் கி பி தால் நஹி गलती कच्चे रह जाते, दाल गले तब जब अपने को आत्मा समझ बाई बाई समझो. அழகான விஷயம் சொல்றார் பாபா. சகோதரன் சகோதரின்னு நினைச்சா பாபா சொல்றார் பருப்பு வேகாது, அதாவது ஒன்றும் நடக்காது. அதுக்கும் மேல பாபா சொல்றார், ஆத்மா சகோதரன் சகோதரன் நீங்க நினைச்சாதான் நீங்க நினைச்ச லட்சியத்தை பெற முடியும். தேகா பான் நிக்கல் ஜாவே. தேகா பற்று அப்பதான் அழியும். எப்படி பாருங்க, எவ்வளோ ஒரு உணர்வை நமக்கு, பவித்திரமான ஒரு உணர்வை பாபா நமக்கு கொடுக்குறாரு. இதுல தான் உழைப்பு இருக்குது. சகஜ்பி போத்தே, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படிலாம் ஒன்றும். कोई को कहेंगे बहुत डिफिकल्ट है तो उनकी दिल हट जाएगी, इसलिए इनका नाम है सहजियात. சிலருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களாம். அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப என்ன ஆகுது? அவங்களுடைய உள்ளமானது விலகிடுறது. அதனால்தான் பாபா சொல்றார் சகஜமான நினைவுன்னு இது சொல்லப்படுது. ஞான் பி சகஜ, ஞானமும் ரொம்ப ஈஸி தான். 84 சக்கரத்தை நாம் புரிந்து கொள்வது. பிள்ளை பாப்கா பரிசை தேனாகே. முதல்ல பாபா யாருங்கிற அறிமுகத்தை தர வேண்டும். பாபா யார், எப்படிப்பட்டவர்? பாப்கி யாது செய்ய ஆத்மாக்கி ஜங்கு உடிஜாயகி. பாபா நம்ம நினைச்சாதான் ஆத்மால இருக்கக்கூடிய அந்த துருள் விலகும். பவித்திர துனியாக்கா வருஷா பாயங்க, தூய்மையான உலகத்தினுடைய ஆஸ்தியை பெறுவீங்க. பலே பாபாக்கோ யாது கரோ. முதல்ல பாபா நினைங்க. பாரத் கா பிராச்சீன் யோகி கேத்தேங்க. பாரதத்தினுடைய பழமையான யோகம்னு சொல்லப்படுது. யோகா டே வருதுலேயே பாபா ஞாபகப்படுத்துறார். जिससे भारत को विश्व की बादशाही मिलती है. இந்த பழமையான ராஜயோகத்தின் மூலமாகத்தான் பாரதம் என்பது, பாரதத்திற்கு விஸ்வத்தினுடைய ராஜ்யம் என்பது கிடைச்சது. விஸ்வ ராஜ்யம் பாரதத்துல தான் ஏற்பட்டது. பிராச்சீன் கித்தனை வருஷயே. சரி, பழமையான பாரதம்னா எவ்வளவு வருஷம் ஆச்சு? லாக்கம் வருஷம் கேத்தே. என்ன சொல்றாங்களா, அதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷம் ஆயிட்டுன்னு. तुम कहते हो 5000 वर्ष की बात है. நீங்க சொல்றீங்க 5000 வருஷத்தோட விஷயம்தான்னு. ராஜயோக் फिर से बाप सिखला रहे. பாபா மீண்டும் ராஜயோகத்தை சொல்லிக் கொடு. इसमें मूंझने की दरकारी नहीं. குழப்பம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. पूछा जाता है तुम आत्माओं का निवास स्थान कहाँ. அடுத்து நீங்க ஆத்மாக்களுடைய இருப்பிடம் எது நீங்க கேட்கலாம். तो कहेंगे हमारा निवास स्थान बिरकुटी. நம்மளுடைய ஆத்மா நிவாசஸ்தான் எது? பிருக்குட்டி, 2 புருவத்தினுடைய மத்திய இந்த இடம். ஆத்மா கோஹி தேக்கனா பட. இப்போ நீங்கள் உங்களுடைய பார்வை கவனம் எங்கே போகணும்? ஆத்மா இங்கே தான் பார்க்கணுங்கிறார் பாபா. தும்க்கு அபி மில்தாக, இந்த ஞானம் உங்களுக்கு இப்போ தான் கிடைச்சிருக்குது. வகா ஞான்கி தர்கார்கி நெய் ரகேகி. அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ஞானம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆத்மா கோஹி தேக்கனா படே. பாபா சொல்கிறார் ஆத்மாவைத்தான் நீங்கள் பார்க்கணுங்கிறாரு. வேற எதையுமே பார்க்கக்கூடாது. தேகத்தில் எந்த இதுவுமே தெரியக்கூடாது. நமக்கு ஆத்மா தான் டைமண்ட் தெரியணும். मुक्ति जीवन मुक्ति को पा लिया. ज्ञान तुमको अभी मिलता है, वहाँ ज्ञान की दरकार ही नहीं रहेगी. பாபா சொல்ற இப்பதான் இந்த ஞானம்லாம் கிடைக்குது, அதுக்கு பிறகு இந்த ஞானம் தேவைப்படாது. முக்தி ஜீவன் முக்தி நீங்கள் அடைந்து விடுவீர்கள், அவ்வளோதான். இந்த ஞானம் இருக்காது. முக்தி वाले भी अपने समय पर जीवन मुक्ति में आकर सुख पाएंगे. முக்தி அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களுடைய நேரத்தின்படி ஜீவன் முக்திக்கு வருவாங்கங்கிறார் பாபா. அவங்க எப்போ இறங்குறாங்களோ அந்த நேரம் அவங்களுக்கு ஜீவன் முக்தி நிலை. जब जीवन मुक्ति में आते हैं वया मुक्ति. பாபா சொல்றார் எல்லாருமே முக்தி தாம் வழியாக தான் ஜீவன் முக்தி தாமத்துக்கு வர முடியும். ஏன்னா பரந்தாம போய் தான் அடுத்து நம்ம இங்கே வர முடியும். யஹா சே ஜாயங்கே சாந்தி தாம், ஃபிர் कोई दुनिया है नहीं. இங்கேருந்து நம்ம சாந்தி தாம் போயிடும், அப்புறம் இந்த உலகம் இருக்காது. ட்ராமா அனுசார் சப்கோ வாபஸ் ஜானா கி ஹை. எல்லாருமே ட்ராமா படி திரும்பி வந்தே ஆகணும். வினாஷ் கி தயாரியா ஒரு ரஹி ஹை. வினாசத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது. இத்தனா கர்ச்சாக்கர் பாம்ஸ் பனாத்தே ஹே.
இவ்வளோ செலவு பண்ணி நிறைய பாம்ஸ் தயார் பண்ணுறாங்க. ஸோ ரக்னேக்கு தோடேகி பனாத்தே, இதெல்லாம் வச்சு அழகு பார்க்கறதுக்கு அதெல்லாம் தயார் பண்ணுறாங்க. பாரதுகைக்கு வினாஷ்கேலி, குண்டு எதுக்காக தயார் பண்ணுறாங்க? வினாசம் செய்யறதுக்கு தான். சத்தியுக திரேதாமே சீஜே ஹோத்தி நக்கிக்க, சத்தியுக திரேதாயுத்தலாம் குண்டெல்லாம் இருக்குமா என்ன? சௌராஜ் ஜனம் பூரேகுயே, 84 ஜென்மத்தை முடிச்சிட்டிங்க. ஹம் ஏ ஷரீர் சோடு கர்ஜாயிங்க, அவ்வளோதான். நம்ம இந்த தேகத்தை விட்டுட்டு நம்ம லட்சியம் மேலே போகிறோம். தீப் மாலா பர் சப் நயனே அச்சே அச்சே கப்படே பெண்ணேன்னா, தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் புது புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க இல்லையா? ஆத்மா பி நை பன்திகே, அதேமாரி ஆத்மா எங்கே போகுது? பரந்தாமத்துக்கு போகும்போது அப்படியே புதுசாக போகுது, ஃப்ரெஷ்ஷாக போகுது. ஏஹே பேஹத் கி பாத், இதெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆத்மா பவித்திர பண்ணேச்சு ஷரீர் பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மில்தா, ஆத்மா தூய்மையை பெற பெற இந்த சரீரம் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிடைக்குது. சமயம் ஆர்டிஃபிஷியல் ஃபேஷன் கர்த்தேகே, இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஃபேஷன் பண்ணிக்கிறாங்க. பவுடர் ஆதி லகாக்கர் சூரத் பன் ஜாத்தே ஹே, க்ரீமு பவுடர் இதெல்லாம் போட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க. வகாத்த நேச்சுரல் பியூட்டி ஒத்திகே, ஆனால் சத்தியத்தில் அழகுபடுத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க, நேச்சுரலான அழகு இருக்குது. ஆத்மா எவர் பியூட்டிஃபுல் பன் ஜாத்தி ஹே, ஆத்மா எப்போதுமே அங்கே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. தும் சமஸ்தே, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸ்கூலுமே சப் ஏக் ஜெய்சா நெய் ஓத்தே, ஸ்கூலில் கூட படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரியே படிக்கிறாங்கங்கிறார் பாபா. தும்பி புருஷார்த் கர்த்தே ஹோ, நீங்கள் கூட இப்போ முயற்சி பண்ணுறீங்க. ஹம் ஐசே லக்ஷ்மி நாராயண் பனே, நாமளும் அந்த மாதிரி லக்ஷ்மி போல நாராயணர் போல ஆக வேண்டும். இது துமாரி ஈஸ்வரி குல், இது உங்களுடைய ஈஸ்வரி. ஃபிர் ஒத்தாய சூரியவம்சி சந்திரவம்சி கரணா, அதுக்கு பிறகுதான் சூரிய வம்சி சந்திர வம்சம் என்பது ஏற்படுது. தும் பிராமணுமே ராஜை நெய்ய, பிராமணர்கள ராஜ்யம் என்பது கிடையாது. தும் அபி சங்கம் பர்ஹோ, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? சங்கம யுகத்தில் இருக்கீங்க. கலியுகமே இப்போ ராஜை நெய்ய, கலியுகத்தில் நீங்கள் ராஜ்யம் செய்வதில்லை. பல் கோய் ராஜை ரஹ்பி ஜாத்தி ஹே, நில்தோ கபி ஹோத்தி நெய்ய, பாபா சொல்கிறாரு. சில பேருடைய ராஜ்யம் எஞ்சி இருக்குது, சில பேருடைய ராஜ்யம் இருப்பதில்லை. அபி தும் ஏ பன்னேலி புருஷாத் கரகோ, இப்போ நீங்கள் எந்த ராஜ்யத்துக்கும் போகிறதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க? உங்களுடைய குறிக்கோள் என்ன? தேக்கிங்க ஹம் ஆத்மாய் பாய் பாய், திரும்பி வந்துடுறார், மறந்துடக்கூடாதுன்னு. ஆத்மாக்கள் நீங்கள் யார்? சகோதரா சகோதரா. வகை பாபா யார்? அவர் பாபா. பாபா தான் நமக்கு சொல்கிறார். பாப் கேத்தே ஹி துக் தூ பாய் பாய் தேக்கோ, பாபா கூறுகின்றார், ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சகோதரா சகோதரான்னு பாருங்க. தீசரா நேத்திர ஞான்கா தோ மிலாஹே, மூன்றாம் கண் ஞானக்கண் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தும் ஆத்மா கஹா நிவாஸ் கர்த்தி ஹோ, நீ ஆத்மாக்கள் எங்கே வசிக்கின்றீர்கள்? ஆத்மா பாய் பூச்தா ஹே, ஆத்மா சகோதரர் ஆத்மா கேட்குறார், ஆத்மா கஹா ரஹத்தி ஹே, ஆத்மா எங்கே வசிக்குது? தோ கஹேங்கே யஹா, அப்போ நீங்கள் ஒன்று என்ன சொல்லுவீங்க? இங்கே அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தோ காமன் பாத், இதெல்லாம் பொதுவான விஷயம். ஏக்கு பாப்கே சிவாய் குச்பி யாதுனாவே, இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். கடைசியில் ஒரு பாபாவை தவிர யார் நினைவு வரக்கூடாது. பிச்சாடி மேத்தோ ஷரீர் பி ஏசி பாப்கி யாதுமே சூட்டே, பாபா நினைவில் தான் நீங்கள் சரீரத்தை விடணும். ப்ராக்டிஸ் பக்கி கரும், இந்த ப்ராக்டிஸை நல்லா பக்கா பண்ணுங்க. अच्छा मीठे मीठे सिकिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते. धारणाக்கான முக்கியமான 2 पॉइंट. फर्स्ट पॉइंट, सती में फासला सुंदर शरीर प्राप्त करने लिए अभी आत्मा को पावन बनाना है. சத்தியத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஷரீரம் நமக்கு கிடைப்பதற்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறார் பாபா? ஆத்மா தூய்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா எவ்வளோ வியாதி ஷரீரம் இருக்குது, அழகான ஷரீரம், ஆனால் வியாதி, அவ்வளோ வியாதி எல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. ஆரோக்கியம் வேணும்ல, இப்போதான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதனால் பாபா சொல்கிறார், ஆத்மாவை நீங்கள் தூய்மைப்படுத்தணும். கட்டு உதார்தேனிக்கு ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு கரை எவ்வளோ விகாரத்தன்மைகள் எந்தெந்த பிறவியில் என்ன செஞ்சோம் எல்லாத்தையும் நம்ம அழிக்க வேண்டும். ஆர்டிஃபிஷியல் ஃபேஷன் நை கர்னாகே, பாபா சொல்கிற ஆர்டிஃபிஷியலான ஃபேஷன்லாம் பண்ணாதீங்க. பிராமணர்களுக்கு அது அழகு, நேச்சுரல் அழகு. ஏன்னா எண்ணங்களை பாபா மாற்றிட்டார் இல்லையா?
நம்மளுடைய எண்ணங்கள் தெய்வீகமாக ஆக ஆக உயர்ந்த சிரேஷ்ட எண்ணங்கள் நம்ம பண்ண தெளிவு, எண்ணத்தோட தெளிவு என்ன ஆகுது, முகத்தில் அந்த அழகு தேஜஸ்வி கொடுக்குது. ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முகத்தை பார்த்துருப்போம். ஞானத்துக்கு வந்த பிற்பாடு நம்மளுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேஜஸ்வி. காரணம் என்ன, நற்சிந்தனை பாபா வளர்க்க தொடங்கிட்டார். எவர் பவித்திர பண்ணேலி பிராக்டிஸ் கர்னி ஹே மாப்கே சிவாய் குச் பி ஆதனாவே. எப்போதுமே நம்ம தூய்மையாக இருப்பதற்கான பயிற்சி எடுக்கணும். அது மட்டுமல்ல, பாபா சொல்றாரு, கடைசியில பாபா நினைவை தவிர வேற எந்த ஞாபகம் துன்புறுத்தக்கூடாது. தேகபி புலி ஹுய்கோ, உங்களுடைய தேகம் கூட மறந்துவிட வேண்டும். பாய் பாய்க்கு திருஷ்டி நேச்சுரல் பக்கி ஹோ. இப்படி நம்ம ஆத்மா சகோதரா 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 சகோதராங்கிற அந்த பார்வையை நேச்சுரலாக உறுதிப்படுத்துங்க, ஸ்ட்ராங் படுத்திடுங்கிறார். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ராத்திரி சார்ட் வைங்க பாபாட்ட. இன்னைக்கு ஃபுல் டேல பாபா சொன்ன போல நான் ஆத்மா பாய் பாய், பாய் பேன் இல்லை, பாய் பாய், நான் ஆத்மா, சகோதராத்மா, அவங்களும் சகோதராத்மா. அந்த பார்வையோட நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு நம்ம செக் பண்ணுவோம். वरदानम, शुभ भावना शुभ कामना के सहयोग से आत्माओं को परिवर्तन करने वाले सफलता संपन्न भव. சுப பாவனை மற்றும் சுபமான ஆசையினுடைய உதவியினால் அனைத்து ஆத்மாக்களையும் மாற்றக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். जब किसी भी कार्य में सर्व ब्राह्मण बच्चे संगठित रूप में अपने मन की शुभ भावनाओं और शुभ कामनाओं को सहयोग देते हैं. பாருங்க, பிராமண ஆத்மாக்கள் தங்களுக்குள்ளார தன்னுடைய மனதினுடைய சுபமான விருப்பங்களையும் ஆசைகளையும் உதவி மூலமாக செய்கிறாங்க. तो इस सहयोग से वायुमंडल का किला बन जाता है. இந்த உதவியால சூழ்நிலை ஒரு கோட்டை போல ஸ்ட்ராங் ஆயிடுறது. जो आत्माओं को परिवर्तन कर लेता है, அதுதான் ஆத்மாக்களை மாற்ற வல்லது. जिसे 5 अंगुलियों की सहयोग से कितना भी बड़ा कार्य सहज हो जाता है ना. இப்படி 5 விரலோட நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன ஆகுது, ஈஸியாக வேலை முடியுது இல்லையா. ऐसे हर एक ब्राह्मण बच्चे का सहयोग सेवा में सफलता संपन्न बना देता. அந்த மாதிரி ஒவ்வொரு பிராமண குழந்தையினுடைய அந்த சகயோகத்தினுடைய சேவை என்பது என்னாகுது, வெற்றியை முழுமையாக ஏற்படுத்தி விடுகிறது. சகயோகி ரிசல்ட் சஃபலதா. நம்ம சகயோகம் கொடுக்குறோம் அப்படின்னாலே அதோட ரிசல்ட் என்னங்கிறார் பாபா, வெற்றி தான். ஸ்லோகன், கத்தம் கத்தமே பதமோக்கி கமாய் ஜமா கர்னே வாலே ஹி சப்சே படா தன்வான் கே. ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடியவர்களே அனைவரும் விட மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கின்றார்கள். பாபா இன்னைக்கு முக்கியமா इशारा கொடுக்குறாங்க. अव्यक्त इशारा, वर्तमान समय में सभी को अविनाशी खुशी की आवश्यकता है. இந்த நேரம் எல்லாருக்குமே அழியாத குஷி என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. குஷிக்கே பிகாரிகே, ஏன்னா சந்தோஷத்தை அடுத்தவங்கள்ட்ட கிடைக்குமான்னு தேடுறாங்க, கேட்குறாங்க. ஆப் தாதா கே பச்சே ஹோ, தாதா கே பச்சோं का काम ही देना. நீங்கள் வள்ளலோட குழந்தைகள், வள்ளலோட குழந்தைங்களோட வேலை என்ன, கொடுப்பது, குஷி கொடுப்பது. ஜோவி சம்பந்த சம்பர்க்மே ஆயே குஷி பாண்டே ஜாவோ. எந்த ஒரு சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே போங்க. தேத்தே ஜாவோ, எல்லாருக்குமே கொடுத்துட்டே போங்க. கோய் காலி நகர ஜாயே, யாரையும் சந்தோஷம் இல்லாமல் அனுப்பாதீங்க. இத்தனா பர்பூர் பண்ணும், அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே நிறைச்சி அனுப்புங்கிறார் பாபா. அதனால் நம்மளுடைய 2 தாரணம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒன்று பாய்ங்கிற திருஷ்டியில் பக்காவாக இருக்கணும். இன்னொன்று இன்றைக்கி பாபா அவ்யக்த இஷாராவில் சொன்ன மாதிரி எந்த ஆத்மாவை நீங்கள் சந்தித்தாலும் ஆத்மா பாய்ங்கிற ஸ்மிருதியோடு பார்க்குறது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியோடு அவங்கள மகிழ்ச்சியை நிரப்பி நம்ம அனுப்பணும். ஏன்னா வள்ளல் குழந்தை குஷி எல்லார்ட்டையும் கேட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் சந்தோஷம் கொடுங்களேன், சந்தோஷமாக பேச மாட்டிங்களா கேட்குறாங்க. அப்போ நாம் வள்ளல் குழந்தை, நம்ம குஷி நிறைஞ்ச ஆத்மா, பாபா நமக்கு சந்தோஷத்தால் நிறைச்சிட்டார். ஸோ நாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம். ஓம் சாந்தி.
आत्मा तुम हो आत्मा, हम हैं आत्मा तुम हो आत्मा। आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई। हम हैं आत्मा तुम हो आत्मा, हम हैं आत्मा तुम हो आत्मा। आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई। पढ़ो पढ़ाई, नहीं किसी से लड़ो लड़ाई। बाबा कहते पढ़ो पढ़ाई, नहीं किसी से लड़ो लड़ाई। दूर करते जो बुराई, सतयुग में पाते राजाई। हम हैं आत्मा तुम हो आत्मा, हम हैं आत्मा तुम हो आत्मा। आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई। सुनना बुरा न कहना, बुरा न सोचना, बुरा न देखना। बुरा न सुनना बुरा न कहना, बुरा न सोचना, बुरा न देखना। सत्य बोल कर सतयुग लाना, शिव बाबा का प्यार पाना। हम हैं आत्मा तुम हो आत्मा, हम हैं आत्मा तुम हो आत्मा। आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई। आपस में प्यार करना, पांच विकार दूर करना। आपस में प्यार करना, पांच विकार दूर करना। कभी किसी से नहीं रूठना, ज्ञान योग से जीवन बनाना। हम हैं आत्मा तुम हो आत्मा, हम हैं आत्मा तुम हो आत्मा। आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई। हम हैं आत्मा तुम हो आत्मा, हम हैं आत्मा तुम हो आत्मा। आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई। हम हैं आत्मा तुम हो आत्मा, हम हैं आत्मा तुम हो आत्मा। आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई, आपस में भाई भाई। மௌனத்தின் மூலமாக நம் மன உளைச்சல்கள் முக்தி பெறும், மேலும் நம்மிடமுள்ள கலைகள் முதிர்ச்சி பெறும்.
Silence will make the talents more refined and put an end to depression.